ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பருப்பு வடை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி கப்பில் சின்ன பட்டை, 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 6 பச்சை மிளகாய் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூடவே 4 மணி நேரம் ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை எடுத்து தண்ணி இல்லாமல் அதையும் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் அது கூடவே கொஞ்சமாக சோம்பும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பாப்பாக்கு இதில் ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்காம பருப்பை தனியாக அரைச்சி அது கூட உப்பு சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் அது கூடவே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பசைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வைக்கணும். சைடில் நம்ம பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி இப்படி கையில் வச்சு தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்து சுட்டா டேஸ்டியான பருப்பு வடை ரெடி. எண்ணெய் புரிஞ்சுட்டான்னு பார்க்கக்காண்டி நான் லைட்டாக அந்த இது போட்டுட்டு அதுக்கு பிறகு அதை பருப்பு வடையை தூக்கி உள்ள போட்டிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்து எல்லாருமே சூப்பராக இருந்தேன்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.